எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நம்மளுடைய பாரஞ்சித் அவர்களுடைய தங்கலான் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அதோடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். சில படத்துடைய ரிவ்யூ பற்றி சொல்ல ஆரம்பிச்சோம்னா உடனே நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு சினிமா தெரியல அப்படி இப்படின்லாம் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஒரு படத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, தியேட்டருக்கு போயிட்டு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற பார்வையில் பார்க்குறோம். சில படங்களை ஆர்ட் ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் பார்ப்போம். சில படங்கள் பார்த்தீங்கன்னா சமூக கருத்துக்களை பேசுகிற மைண்ட் செட்டில் படத்தை பார்ப்போம். பாரஞ்சித் அவர்கள் அப்படிங்கிற விஷயத்த பேசும்போதே அவர் ஒரு விஷயமா தான் இந்த ஒட்டுமொத்த ஆட்களாகவே பார்க்குறாங்க. சமூகத்தின் மிக முக்கியமான ஒரு விஷயமாக நம்முடைய பாரஞ்சித் அவர்கள் இருக்கிறார். தலித்திய அரசியல் அப்படிங்கிற அந்த அரசியலை பார்த்தீங்கன்னா மிக அழுத்தமாக பதிவு பண்ண ஒரு அற்புதமான இயக்குனர் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். ஸோ இந்த படத்தில் என்ன மாதிரியான அரசியலை பேசியிருக்காரு, அதுதான் இந்த படத்துடைய மிக முக்கியமான ஒரு கருத்தாக நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்குது. ரிவ்யூக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு ஆரம்பிக்கலான்னு இது ஆரம்பிச்சாச்சு. படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். நம்ம ட்ரெயிலர்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் தோணுச்சு இல்லை, தங்கலான் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டராக பார்த்தீங்கன்னா நம்முடைய விக்ரம் அவர்கள் நடிச்சிருக்காரு. இந்த தங்கலான் அப்படிங்கிறது யாருன்னா, ஒரு அந்த காலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பிரிட்டிஷ்காரன் காலத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷன். அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி, ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா பார்வதி நடிச்சிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. இந்த தங்கம் அப்படிங்கிற கான்செப்ட் எங்கேருந்து வந்துச்சுன்னா, கேஜிஎஃப்னு சொல்கிறோம்ல, இந்த கோலார் தங்கச்சுரங்கம்னு சொல்கிறோம்ல, அந்த இடத்துல பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் போயிட்டு தங்கம் இருக்கான்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்படி தேடிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே பூர்வக்குடி மக்களாக இருந்தாங்கல்ல, அந்த பூர்வக்குடி மக்கள் பிரிட்டிஷ்காரங்களை தங்கத்தை எடுக்க விட்டாங்களா, இல்லை அங்கே ஜமீன்தார்லாம் இருக்காங்களா, அவங்கள அடிமையாக வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட இருக்க லேண்டை வாங்கிக்கிட்டு அவங்களுடைய லேண்டே ஏதோ ஒரு காரணம் சொல்லி பிடுங்கிக்கிட்டு அவங்களுக்கே வரி விதிச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்கள எடுக்க விட்டாங்களா அப்படிங்கிறதா இங்கே ஒரு கான்செப்டாக எடுத்துக்கிறாங்க. ஸோ நிலத்தை கையகப்படுத்தியிருந்த ஜமீன்தார்களை மீறி, அதே மாதிரி பிரிட்டிஷ்காரங்களை மீறி ஒரு மனிதன், அதாவது நம்மள மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த அந்த காலத்துல இருந்த ஒரு மனுஷன் எப்படி எதிர்க்கிறான், அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத அந்த படத்துடைய கதையாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் மாளவிகா மோகன் இருக்காங்களா, அவங்க என்ன கேரக்டர் நடிச்சிருக்காங்கன்னா ஒரு சூனியக்காரியை நடிச்சிருக்காங்க. அவங்க என்னன்னா, அந்த ஊரில் ஒரு தங்க மலை இருக்குது, தங்கம் இருக்கிற மலை இருக்குது. அங்கே டேரெக்டாக போயிட்டு தங்கத்தை தோண்டி எடுக்கிற மாதிரி இல்லை. சூனியக்காரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சபிக்கப்பட்ட இடம் மாதிரி அதை வச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு அந்த சூனியக்காரியோட அந்த ரத்தம் பட்டாதான் அந்த தங்கம் இருக்கிறதே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேண்டசியான ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்காங்க. ஸோ அந்த சூனியக்காரி அந்த தங்கத்தை பாதுகாக்கிற இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அந்த சூனியக்காரியை யார் போய் தங்கம் எடுத்தாலும், இப்போ விக்ரம் எடுத்தாலும் சரி, பிரிட்டிஷ்கார் எடுத்தாலும் சரி, ஜமீன்தாரோட குரூப் எடுத்தாலும் சரி, அவங்களை தடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு. ஸோ அந்த மீறி இங்கே தங்கத்தை யார் எடுக்கிறாங்க, எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதையாக சொல்லியிருக்கிறாங்க. விக்ரம் முதல்ல போயிட்டு தங்கத்தை ஒரு டைம் எடுத்து கொடுப்பாரு. அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்றாங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்களை நம்பி, அதாவது இங்கே ஜமீன்தார் தான் நம்மளை அடிமையாக வச்சிருக்காங்க, வெள்ளைக்காரன் நம்மளை பத்திரமா பார்த்துப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு விக்ரம் அவர்கள் என்ன பண்றாரு, வெள்ளைக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஊர்ல இருக்கிற மக்களில் அந்த பரதேசி படத்தில் எல்லாத்தையும் கூட்டு போற மாதிரி கூட்டிட்டு போய் அங்கே போனா அங்கே அடிமையாக வச்சு இவங்களை வச்சு தங்கத்தை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மிக முக்கியமான கதையாக கொண்டு வராங்க. கிளைமேக்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருக்கிறாங்க. அதுதான் இந்த படத்துடைய கதை. விக்ரம் தன்னுடைய இமாலய நடிப்பை தன்னால் எந்த அளவிற்கு ஒரு படத்துக்கு உழைப்பை போட முடியுமோ அந்த அளவு உழைப்பை போட்டு நடிச்சு முடிச்சிருக்கிறாரு. இது விக்ரமோட உழைப்புக்காக பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க போய் இந்த படத்தை பார்க்கலாம். ஆனா இந்த படம் கண்டிப்பாக ஒரு வாட்டிக்கு மேல் தியேட்டர்ல கூட பார்க்க முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது. நீங்க ஐமேக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாலும் ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு தான் படம் எடுக்கப்பட்டிருக்குது. இதுல படத்துடைய மிகப்பெரிய டிராபேக்கை நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயமா பார்க்க வேண்டியது வசன உச்சரிப்பு. அவங்க பேசுகின்ற லாங்குவேஜே பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் தான் பேசுகிறாங்க. விக்ரம் நடுவில் செந்தமிழில் சில விஷயங்களை அவராக உட்காந்து புலம்புற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. அது நமக்கு புரியல. புரியாது அப்படிங்கிறனால கீழே சப்டைட்டில் நமக்கு போடுறாங்க. தமிழுக்கே சப்டைட்டில் போட்ட படமாக இந்த படம் இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த டோனில் பேசும்போது மக்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக எப்படி அடாப்ட் ஆகும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பாரஞ்சித் அவர்கள் பண்ணார் அப்படின்னு தெரியல. ரொம்ப பெரிய அளவுக்கு ரிசர்ச் பண்ணதா சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாகவே கோலார் தங்கச்சுரங்கம் உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல பூர்வக்குடி மக்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்களை அடிமைப்படுத்தி தான் தங்கம் சுரண்டி எடுக்கப்பட்டுச்சு. பிரிட்டிஷ்காரன் எந்த அளவுக்கு அவங்களை அடிமைப்படுத்தினா, இவன் எந்த அளவுக்கு தங்கத்தை எடுத்துகிட்டு போனா அப்படிங்கிறது நீங்கள் விக்கிபீடியாவில் போய் எடுத்து பாருங்க. அத்தனை டன் தங்கத்தை எடுத்துகிட்டு போயிருக்கான். எல்லா கல்லில் இருந்த எல்லா தங்கத்தையும் எடுத்து வெறும் மண்ணா மாறி போச்சு. கோலார் தங்கச்சுரங்கம் கல்லா இருந்ததெல்லாம் மாறி போய் மண்ணா போய் இப்போ அடி ஆழத்துக்கு வரைக்கும் போயிடுச்சு. பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே ரொம்ப ஆழம் வரைக்கும் போய் எடுத்துட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா,
நீங்க எவ்வளவு ஆழத்துலயும் இன்னும் கூட தங்கம் இருக்கு. கோலத்தங்க சுரம் அடியில போய் எடுத்தோம்னா தங்கம் இருக்கும். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாமே கசடுகளா மாறி போய், நம்ம உள்ளுக்குள்ள போய் எடுத்துட்டு வர செலவு என்ன ஆயிடுதுன்னா, அது வந்து நம்ம எடுக்கிற தங்கத்தோட விலைய விட எடுக்கிற ஆகுற செலவு ரொம்ப ரொம்ப அதிகமா போச்சு. ஸோ தங்கம் எடுத்துட்டு வந்து எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படிங்கிறனால, அத அப்படியே கைவிட்டுட்டாங்க. கோலத்தங்க சுரங்கம் அப்படியே கைவிடப்பட்ட மாரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு. ஸோ இதுல என்ன வந்து நம்ப ரசிக்க வேண்டிய விஷயம்னா, விஷுவலா ரொம்ப விஷயங்கள ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த பீரியட் ஃபிலிம காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நெறைய வந்து மெனக்கெட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஓகே. கிராபிக்ஸ்ல வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்கலாம். திரைக்கதை அதிக இம்பார்ட்டன்ஸ்ல குடுத்துருக்கலாம். மாளவிகா மோகன் அடிக்கடி வந்து விக்ரமுக்கு வந்து பயப்படுத்துறது, "நீ அவங்களுக்காக உதவி செய்யாத" அப்படி இப்படின்னு பயப்படுத்துற விஷயம், இதெல்லாம் வந்து இன்னும் பெரிய அளவிற்கு புதுசா பார்க்குற விஷயம் கிடையாது. இத விட பயங்கர ஃபேண்டஸியான விஷயங்கள எல்லாம் நம்ம வெப் சீரிஸ்லயே நெறைய விஷயங்கள பார்த்துட்டோம் அப்படிங்கிறனால, இது அந்த அளவுக்கு ஃபேண்டஸியான ஒரு உணர்வை குடுக்கல. இதுல வந்து சமகால அரசியல கொண்டு வந்து புகுத்துறாய்ங்க. ஊனா வந்து எல்லா படத்துலயும் அந்த கழுத, குதிரை, அதுக்கப்புறமேட்டு புத்தர கொண்டு வந்துர்றாய்ங்க. புத்தர கொண்டு வந்துறது. அப்புறம் விக்ரமோட பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அசோகரோட பேர் வச்சிருக்காங்க. அசோகாங்கிற பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து அசோகர் வந்து பல வன்முறைகளை தாண்டின பிறகு என்ன வந்து போயிட்டாருன்னா, அவர் வந்து புத்த மதத்த வந்து தழுவிட்டார் அப்படிங்கிறனால, அந்த புத்தர வந்து கையில புடிச்சுக்கிறாய்ங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய பாபா சாஹிப் அம்பேத்கர் இருக்கார்ல, அவரு வந்து கடைசி காலத்துல புத்த மதத்த வந்து தழுவுனதுனால வந்து பௌத்த மதம் மட்டும் தான் வந்து தலித்திய அரசியல வந்து கரெக்ட்டா பேசுது அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு, இந்த விஷயத்தையே திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நம்மளுடைய பசுபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட்டு வந்து அ அதிகாரத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற பிராமணரா நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமேட்டு அந்த கஷ்டங்கள புரிஞ்சுகிட்டு, அவரே வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியில வந்து எதிர்த்து கேட்கிற ஒரு விஷயமா வந்து காட்டியிருக்கிறாங்க. ஸோ நெறைய வந்து சமகால அரசியல பீரியட் ஃபிலிமுக்குள்ள வந்து புகுத்துன மாரி ஒரு தோற்றம் தான் வந்திருக்குது. எனக்கு வந்து பல விஷயங்கள் வந்து புரிய மாட்டேங்குது. என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, ஒரு படம் எடுக்க போறோம். ஒரு பீரியட் ஃபிலிமு. ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம். படம் முடியும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தங்கத்த வந்து கைப்பற்றின பிறகு வருகின்ற அந்த உணர்வு ரொம்ப நல்லா எடுக்கப்பட்டிருக்குது. அவங்க சொல்ல வர கான்செப்ட் ரொம்ப நல்ல கான்செப்ட். ஆனா, அத வந்து டெலிவர் பண்ண விதம் வந்து நம்மளுடைய மனசுக்கு நெருக்கமா இல்ல. திரும்ப ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்த வந்து இந்த படம் தூண்டவே இல்ல. இப்ப சார்பட்டா பரம்பரை படம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பலமுறை பார்த்துருக்கேன். அது என்ன விஷயம்னா, அந்த காலத்துக்குள்ள நம்மள கொண்டு போயிட்டு, அந்த பாக்ஸிங் உலகத்துக்குள்ளேயே நம்மள கொண்டு போய் வந்து பாரஞ்சித் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் பண்ணியிருந்தாரு. கலரு, அந்த செட்டு, அந்த டான்சிங் ரோஸா இருக்கட்டும், கபிலன் வந்து மீண்டு வர்றது இதெல்லாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பயங்கரமா இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா, தங்கலான் படமும் கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நெறைய டீட்டெயிலிங் குடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு வந்து நம்ம டைஜஸ்ட் பண்ணி பார்த்துற முடியுது. செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த சூனியக்கார விஷயங்கள் நெறைய போது. மாயம், மந்திரம் அப்படி இப்படின்னு கொண்டு வந்து, நம்மள நெறைய கன்ஃப்யூஷனான இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. ஏன்டா இது வந்து நம்ப ஒரு ஆர்ட் ஃபிலிமுக்குள்ள வந்திருக்கோமா? இல்ல ஒரு கருத்து சொல்ற படத்துக்கு வந்திருக்கோமா? இல்ல வந்து சமூக நீதி பேசுகின்ற படத்துக்கு வந்திருக்கோமா? இல்ல விக்ரமுடைய நடிப்ப பார்த்து மெய்சிலிர்க்க வந்திருக்கோமா? இப்படி பல கேள்விகள் வருது. மிக கடுமையான உழைப்ப போட்ட விக்ரமுக்கு, அதுக்கு உண்டான பலன வந்து பல டைரக்டர் குடுக்கறதில்ல. அந்த மாரி இடத்துல தான் வந்து பாரஞ்சித் அவர்களும் விக்ரம வந்து தள்ளிட்டாரு அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு தோணுது. கண்டிப்பாக இந்த படம் வந்து முழு திருப்தியை ஏற்படுத்தவில்லை. முழுமையான ஒரு படமா பார்க்கும்போது. ஆனா விக்ரமுடைய நடிப்புக்காக நீங்க பார்க்கணும். விக்ரம் மேல உங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா பார்க்கலாம். இதற்கு மேல் ஒரு உழைப்பை வந்து எந்த ஒரு நடிகனும் ஒரு படத்துக்கு வந்து போடவே முடியாது. விக்ரம் அவர்களுடைய ஏஜ் ஃபேக்டர்ன்னு ஒண்ணு இருக்கு. என்னதான் உழைப்பு போடணும்னாலும் ஏஜ் ஃபேக்டர்ன்னு வச்சு அது மூலமா தான் வந்து நம்ப முடிவு செய்ய முடியும். 25 வயசு, 35 வயசு, 40 வயசுக்குள்ள இருக்கிற ஹீரோஸ்லாம் வந்து இவ்வளவு ஆக்டிவா ஒரு நடிப்ப குடுக்குறாங்கன்னா, ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. கீழ விழுந்து பெரண்டு, அடிபட்டு அந்த மாரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கிறாரு. அது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்குது. அத ரசிக்கும்படியா இருக்கு. பார்வதி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்களுக்கு குடுத்த கேரக்டர் ஒழுங்கா பண்ணியிருக்கிறாங்க. ஆனா ரஞ்சித் அவர்கள் ஒரு இயக்குனரா அது எல்லாத்தையுமே அந்த நடிப்புக்கு உண்டான தீனிய வந்து பார்த்தீங்கன்னா, திரைக்கதையில வந்து கொஞ்சம் சரியா பண்ணல. பிளஸ் கதையும் வந்து அவ்வளவு வலுவான கதையா வந்து இல்லாத மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுது. எல்லாம் அங்க வந்து பிட்ஸ் அண்ட் பீஸஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து நம்மளா புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது வந்து எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல. நான் ஒரு சினிமா ரசிகனா பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சினிமேட்டிக் ஃபீலிங் வந்து சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படம் குடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. பொதுவா பார்த்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்க்கிற பாரஞ்சித் அவருடைய அரசியல போய் வந்து எதிர்பார்த்து போனீங்கன்னா, அது முழுமையா இல்லை. அதே மாதிரி இந்த தங்கலான் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குல்ல, அந்த முதல்ல தங்கத்த வந்து எடுக்கிற அந்த உணர்வை வந்து எமோஷனலா கனெக்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் கிளைமாக்ஸ பார்க்கும்போது அவ்வளோ எமோஷனலா நம்முடைய மனசுக்கு கனெக்ட் ஆகணும். அந்த எமோஷனல் கனெக்ட் வந்து இந்த படத்துல மிஸ் ஆகுறது தான் தங்கலான் படம் வந்து பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாம போனதுக்கு உண்டான காரணமா இருக்குது. விக்ரமுடைய நடிப்பை தவிர இந்த படத்தில் வந்து மிக அழுத்தமாக சொல்வதற்கான விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறது வந்து பாரஞ்சித் அவர்கள் ஒரு இயக்குனரா மிஸ் பண்ற விஷயம் அப்படின்னு நான் கருதுறேன். ஒரு முறை தியேட்டர்ல போய் பார்க்கலாம் விக்ரமுக்காக. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.